வா என்று சொல்வதெல்லாம் அண்ணாமலை வாய் திறந்ததுல பொய் தான் பேசுவார் என்று அனைவருக்கு தெரியுது. அது அண்ணன் அவர்களுக்கு தெரிந்தது. மண்டியிட்டு இருக்கக்கூடிய திமுக அடிமைகள் மாரி திமுக எது செஞ்சாலும் சரின்னு சொல்லி வாதாடக்கூடிய சராசரி மனிதன் நான் இல்லை. தவறுன்னா தவறுன்னு சொல்லுவோம், சரின்னு சொன்னால் சரின்னு சொல்லுவோம். எதிர்கட்சி என்று உங்களை கொண்டு ஓரம் கட்டாமல் மாநில அரசு, நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக செவிசாய்த்து வெள்ளை அறிக்கை கொடுப்பார்கள். நீங்கள் அதற்குள் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். சேற்று வரி தமிழ்நாடு அரசு தயவு செய்து பூச வேண்டாம். பரையா திராவிட மாடல் அரசு உங்களுக்கு என்னையா துரோகம் செய்திருக்கிறது? உங்களே சேர்த்து தானே அரவணைக்கிறது அன்புள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு. எதற்காக இந்த பிரச்சனை? ஏன் அவர்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? அப்போ ஒரு திமுக அரசு சிறுபான்மை மக்களுடைய, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை 100% பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, அப்போ அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே இது போன்ற ஒரு கொடுஞ்செயலை செய்யும் போது நாங்கள் வந்து அண்ணா அறிவாளி அடிமைகள் இல்லை. கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவரை நீங்க குற்றச்சாட்டு வைக்காம பக்கத்து தொகுதியில் இருக்கிற ரிஷிவந்திய தொகுதியினுடைய எம்எல்ஏ வசந்த கார்த்தியனை சொல்லி நீ வன்மத்தோட திசை திருப்பா காவல்துறை சால்ல போட்டு எத்தல் பார்ப்பா. செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்கள் தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் திமுகவின் ஆதரவாளருமான திரு ஜிஜி சிவா அவர்களும், இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களும். இருவருக்கும் வணக்கம் சார். சார், ஜிஜி சிவா சார், சமீபத்தில் தங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2 நாளாக உங்கள் தலைவரோட ஃபோட்டோ ஷூட்டே காணோம், கிட்ட தான் போனீங்களா இல்லை வேறு எதுவும் காரணங்களுக்கு போனீங்களா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது ஒன்றுமில்லை. அதாவது மதிப்புக்குரிய தமிழகத்தோட எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களுக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய நினைவாக இருப்பதன் காரணமாக அந்த ஃபோட்டோ ஷூட் நினைவாக அவருக்கு வருகிறது போல் தெரிகிறது. இது ஷாருக்கான் மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்களே, பார்த்தீங்களா? இல்லை, அது ஒரு கூட செல்பவர்கள் ஒரு புகைப்படத்தை கேட்டிருக்கலாம், ஒரு முதலமைச்சர் புகைப்படத்தை கொடுக்கக்கூட விதிவிலக்கா. ஆனால் வெறும் ஃபோட்டோ ஷூட்டு மட்டுமே எடுத்து பெயர் போனவரை இந்திய அளவிலேயே யார் என்று கேட்டால் அது பாரத பிரதமர் தான் என்று அனைவருக்கும் தெரியும். அவரோடு அந்த கூட்டணி இருந்து கொண்டு நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொல்லிக் கொள்ளாலும் கூட அவர்கள் கூட்டணி தான் இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில ஒரு பெயரை மாற்றி சொல்லிவிட்டார். நீங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதிபலிச்சீங்க காயின் விவகாரத்துல. நாங்க என்ன பிரதிபலிச்ச சார்? இல்லைன்னு சொல்லிட்டு சார், ஒரு மத்திய அரசு என்பது ஒரு மாநிலத்திற்கு கூடிய ஆசிய கண்டத்திலே தோல்வியை சந்திக்காத ஒரு மாபெரும் உத்தம தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களுக்கு அவருடைய அரசியல் தோல்வி சந்திக்கலையா? ஆமா, கலைஞர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி சந்திக்கிறார் அவருக்கு தனிப்பட்ட முறை. அப்போது அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு ஒரு புகழ் செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு பல மாநிலங்களில் கூடிய தலைவர்களுக்கு அந்த நாணயத்தை வெளியிடுகிறது. அது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்கள் நாணயத்தை வெளியிட்டு செய்கிறார்கள். இப்போது மத்திய அரசு மூலமாக வெளியிடக்கூடிய அந்த நாணயத்திற்கு மத்திய அரசு சார்பில் ஒருவர் வருவது இது தவறியதும் இல்லை. நாங்கள் கொள்கை அடிப்படையில் போட்டின்னு வைத்திருக்கிறோமா அல்லது தேர்தல் அடிப்படையில் போட்டின்னு வைத்திருக்கிறோம்? மத்திய அரசுக்கு கூப்பிட்டீங்க சரியா, அண்ணாமலைக்கு ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்குறேன். அப்படித்தானுங்க. மத்திய அரசில் சிவாவுக்கு சரியா புரியாது, திருப்பி சொல்லணும். ஆமா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. பார்த்தீங்களா ஐயா, ஆரம்பமே எப்படி பண்றாரு பாருங்க. இருந்தாலும் நான் அண்ணனை வரவேற்கிறேன் ஐயா. அப்போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி பாஜக ஆட்சி. அப்போது மத்தியத்திலிருந்து ஒரு அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் மாநில தலைவர் இயல்பாக வருவது ஒரு இயல்பான இல்ல சார். நீங்க வந்து மாநில தலைவர் விரட்ட முடியுமா? அவரா வந்து அமைச்சர் கூட வந்து நீங்க விரட்டாம விட்டீங்கன்னா அது வேற விஷயம். அது சபை நாகரிகம். நீங்க தானே கூப்பிட்டீங்க. நிறைய ஸ்பெஷல் அழைப்பு முதல்வர் போன் பண்ணி, எந்த ஸ்பெஷல் அழைப்பும் இல்ல சார். தம்பியே, அண்ணாமலையே, தங்க கம்பி எல்லாம் எதுவும் சொல்லலீங்க ஐயா. இல்ல, அவர்தான் சொன்னாரு. அண்ணன் முதல்வர் அவர்கள் எனக்கு தம்பி நீங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை. அப்படி இல்ல சார், மத்திய அமைச்சர் வருகிறார் என்பதற்காக இவர்களுக்கு ஒரு புரோட்டோகாலுக்காக வர வைத்திருக்கலாம். தம்பி வா என்று சொல்வதெல்லாம் அண்ணாமலை வாய் திறந்ததுல பொய் தான் பேசுவார் என்று அனைவருக்கு தெரியுது. அது அண்ணன் அவர்களுக்கு தெரிஞ்சது. இல்ல, நான் ஏன் இதை கேட்டேன்னா, நீங்க அதிமுக சொல்றீங்க மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடக்கிற விஷயத்துல பார்த்தா நீங்க தான் நேர்முக கூட்டணியில இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஒரு அரசியலுக்காக பேசலாம். நீங்களா? உங்களை சொல்லுகிறேன், எதிர்கட்சியில சொல்லுகிறேன், அண்ணனை சொல்லுகிறேன், அண்ணனை சார்ந்து இருக்கிற கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளரை சொல்லுகிறேன். ரஹீம் சார், இப்போ கடந்த சில 2 நாட்களா வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்காரு முதல்வர் அவர்களும். வேற ஒரு உடல் ரீதியான காரணத்துக்காக சொல்லலாம், அது சொல்லிவிட்டு செல்லலாமே என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வைக்கிறார். எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ சிவா சொன்னாரு அண்ணாமலை பொய்யா சொல்லுவாரு, அது எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும் சொன்னார். உண்மைதான், பொய்யா பேசுறது தான். ஆனால் அவர் சொன்னது உண்மைன்ற மாதிரி
அந்த கலைஞருடைய நினைவகத்திலே நடந்துச்சு. ஏன்னா பின்னாடி வரிசையில் இருந்த அண்ணாமலை வந்து தம்பி அண்ணாமலை வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால, இப்போ அண்ணாமலை சொன்னதுனால சொன்னது பொய் இல்லைன்றது அம்பலமாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃபோட்டோ ஸ்டூட்ன்றீங்க, ஒரு அமெரிக்கா சென்றிருக்கார். அவர் வந்து முதலீட்டாளர்களை மட்டும் வரவேற்பதற்காக சென்றாலும், ஏன்னா வயது மூப்பு, வயது வந்து 76 78 வயசு கிட்ட ஆகுது. பொது உடல் ரீதியான சில பல பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு மருத்துவருடைய கன்சல்ட்டுக்காக கூட போயிருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம அதெல்லாம் வந்து எங்கே 2-3 நாள் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி அது எதிர்கட்சி தலைவர் அவரு அரசியல் ரீதியாக பேசுகிறாரு தவிர அது என்னுடைய பார்வையில் அது எல்லாம் தவறாக தெரியல. ஏன்னா வயசு இருக்குது இல்லைங்களா, அந்த வயசுன்னு இருக்கும்போது சில பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக அவர் வந்து ஓய்வு எடுக்கலாம் அல்லது மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் சிகிச்சை கூட எடுக்கலாம். அது நம்ம கண்டுக்க முடியாது. அது வந்து எதிர்கட்சி அவர் சொல்லுவார், நம்ம அதை வழிமொழிய முடியாது. அவனையும் திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட வந்து முட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய மண்டிகிட்டு இருக்கக்கூடிய திமுக அடிமைகள் மாதிரி திமுக எது செஞ்சாலும் சரின்னு சொல்லி வாதாடக்கூடிய சராசரி மனிதன் நான் இல்லை. தவறுன்னா தவறுன்னு சொல்லுவோம், சரின்னு சொன்னால் சரின்னு சொல்லுவோம். அதனால் முதல்வர் 2 நாளாக ஆளை காணும்னு சொன்னால் அது நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா நம்மை போன்ற நபர்களே ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே வந்து அந்த இயற்கை சீற்றம் மாற்றம், 2வது தண்ணி, இதெல்லாம் ஒத்துக்காமல் சில பல நம்மளால் உடனே இறங்கி ஒர்க் பண்ண முடியாத நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இது கண்டம் விட்டு கண்டம் தாவி போயிருக்காருன்னும் போது நிச்சயமாக அவருக்கு ஏதாவது உடல்நிலை கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், சாதாரணமான ஜுரம் வந்துருக்கலாம். அதனால் அவர் 2 நாள் ரெஸ்ட்டு கூட எடுக்கலாம். பட் அந்த 2 நாளாக எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முதல்வரை கேள்வி எழுப்புவது என்பது இன்றைய அரசியலில் ஒரு சரியான விஷயம் இல்லைன்றது தான் என்னுடைய. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இங்கேருந்து அங்கே போயிருக்கீங்க, இது வரைக்கும் வந்து 900 கோடிக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறீங்க. ஆனால் இங்கே உங்கள் எம்பி மேலேயே வந்து 908 கோடி அபராதம் விதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்றப்போ, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் தான் வந்து இந்த மாதிரி முதலீடுகளை ஏற்கணும், உங்கள் எம்பிகளே இவ்வளோ பெரும் முதலீடுகளாக இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது இவர் முதலீட்டாளர்களை வந்து ஈர்ப்பதற்காக சென்றாரா அப்படின்றது அது ஒரு கேள்வி, டசன் கணக்கான கேள்வி இருக்குது. இதுக்கு ஏற்கனவே இது வெளியும் பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தமிழக முதல்வர் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காரு. சுற்றுப்பயணம்னு சொல்லனா கூட அது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போயிருந்தார். சரி, 5 நாடுகளுக்கு போயிருக்காரு, துபாய்க்கு போனார், ஸ்பெயினுக்கு போனார், பல நாடுகளுக்கு போயிருக்காரு. அப்போ அங்கேருந்தெல்லாம் எவ்வளோ முதலீட்டாளர்களை ஈர்த்தாரு, அதன் மூலிமா இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை நிறுவனங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு, அல்லது எத்தனை நிறுவனங்கள் அடிக்கல் நாட்டு விழா நடத்தியிருக்காங்க, அப்போ அந்த நிறுவனங்களில் வந்து எத்தனை தமிழக இளைஞர்கள் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க, இப்படி வந்து தெளிவான ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு சார்பாக வெளியிட்டிருந்தாங்கன்னா இப்போ அமெரிக்கா போயிருக்காரு, நிச்சயம் வந்து நம்மளை கைத்தட்டி வரவேற்கலாம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் போகும்போது சரி, போயிட்டு வந்த பிறகு சரி, ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இருக்க தவிர அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு காணல் நீராகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு இவர் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதா போனாரா அல்லது மற்ற விஷயங்களுக்கு போனாரான்றது அவருக்கும் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரியாது. என்ன சார் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் வெறும் 900 கோடி தான் முதலீடு ஈர்த்திருக்காரு. இல்லை, அதாவது ஏற்கனவே அண்ணன் சொல்வது போன்று 3-4 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் சொன்னால் கிட்டத்தட்ட 9800 கோடிகள் ஏற்கனவே கணக்கில் சொல்லியிருக்கிறார். கணக்கில் சொல்லியிருக்கீங்க, கணக்கில் காட்டுறீங்களா? இல்லை, காட்டியிருக்கிறோம். யாருக்கு? ஆனால் அதற்காக ஒரு தொழிற்சாலையை ஒரு 10 நாளிலோ ஒரு 6 மாதத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலையை கட்டி அதுக்குள்ள வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா? 3 வருஷத்துல முடிக்கலாம். ஆமா, யாரும் சென்று 3 வருடம் ஆகலையே. சென்ற வருடம் போயிட்டு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு சார். அதாவது அதனால வந்து வேண்டாகாதமாக எதிர்கட்சியில் தான் கேள்வி எழுப்புறான்னு சொன்னால் இந்த உண்மை நன்கு தெரிந்த அண்ணா அதே கேள்வி எழுப்பது மனசு மக்களுடைய கேள்வி. ஆகவே நீங்கள் சொல்லுவது போன்று உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏன் அவர்கள் இதுவரை எத்தனை கோடிகள் வெள்ளை அறிக்கை கொடுக்கவில்லை? அது நியாயமான கேள்விதான். நிச்சயமாக மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் உங்களை போன்றவர்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்பத்தான் செய்ய போகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் தலைவணங்க மதிப்பளிக்கூடிய வகையில யாராக இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட அவர்களும் நமது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ் மொழிக்காக இருப்பவர்கள், தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள். எதிர்கட்சி ஓரம் கட்டாமல், எதிர்கட்சி என்று உங்களை போன்று ஓரம் கட்டாமல் மாநில அரசு
நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக செவிசாய்த்து வெள்ளை அறிக்கை கொடுப்பார்கள். நீங்கள் அதற்குள் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். சேற்று வரி தமிழ்நாடு அரசு மீது தயவு செய்து பூச வேண்டாம். இல்ல வெள்ளை அறிக்கை கேட்கறது நீங்க தான் பதட்டம் அடைகிற மாதிரி இருக்கு. எல்லாம் வெளியே எதற்காக பதட்டம்? நீங்க வெளியிட எங்க முதலமைச்சர் அமெரிக்கால இருக்கிறாரு, வந்தவுடன் வெளியிட போறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை தான் வெளிநாடு போயிருக்கு. அதுதாங்க, அதாவது அதிகாரப்பூர்வமாக அவர் அடிக்கல் நாட்டுகின்ற போதுதான் அதற்கான முழு விவரத்தை வெளியிட. 2 வருஷமா அதற்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? 10 ஆண்டு கால ஆட்சியில அதிமுக இருந்தது, அவர் செய்த தவறுக்கு யாராவது வாய் திறந்து பேசியிருப்பீர்கள்? மாநில இல்ல சார், மாநில முன்னேற்றத்துக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து தமிழ்நாட்டினுடைய திமுக அரசை பார்த்து இவ்வளவு கேள்வி எழுப்பக்கூடிய இவர்கள் 10 ஆண்டுகள் ஏதாவது பேசி இருப்பாரு? பேசவே இல்லையா? அரசு பத்தி இந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க? இதோட அதிகமா பேசுறீங்க. அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். நீங்க போராட்டங்களை முன்னெடுக்கல நான் சொல்லவே இல்லை. அதாவது போராட்டங்களை திமுக பிறகு தடா ரஹீம் என்கின்ற மனிதர் போராடவில்லை என்று நாங்கள் யாரும் சொல்லவில்லை. போராட்ட களத்தில் இருப்பவர் தான் சிறைவாசத்தை அனுபவித்தார். அதில் யாருக்கு இருவேறு மறுப்புகள் கிடையாது. ஆனாலும் கூட இப்போது ஏன் குரல் மாற்றி பேசுகிறது, இப்போது ஏன் குரல் மாற்று திசையில ஒலிக்கிறது தான் எனக்கு தெரியவில்லை. இப்போ திராவிட அரசு திராவிட மாடல் அரசு உங்களுக்கு என்னையா துரோகம் செய்திருக்கிறது? உங்களையும் சேர்த்து தானே அரவணைக்கிறது, அன்புள்ளத்தோடு தாய் உள்ளத்தோடு. எதற்காக இந்த பிரச்சனை? ஏன் அவர்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? நான் நேரடியாக மக்கள் மத்தியில் உங்களை பார்த்து கேள்வி எழுப்புறேன். சொன்னா உங்களுக்கு கோபம் தான் வரும். என்ன சார், இன்னைக்கு சைபர் கிரைம் சார்பாக தமிழ்நாட்டில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செஞ்சிருக்கு சைபர் கிரைம். என்னென்னா இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போடுற பதிவுகள். சரி, நீங்கள் கைது பண்ணீங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, அது சரியானது தான். அதே தரப்பில் எதிர்த்தரப்பினர் ஆற்றக்கூடிய, அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க பேசக்கூடிய எழுதக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த சைபர் கிரைம் அவ்வளோ பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்குன்னா இல்லை, சும்மா சொற்பமான ஒரு 10-20 பேர் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போது இங்கே நடப்பது இவர் சொல்கிற மாதிரி முஸ்லீம்களின் ஆதரவு கட்சியான திராவிட மாடல் அரசாக இருந்திருந்தால் இப்படி முஸ்லீம்களே படிக்குமா? யாராவது முஸ்லீம்களுக்கு எதிராகவே சட்டங்களை ஏற்றுமா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் சோடு மந்தூர் என்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் திமுகவினுடைய தீவிர பக்தர்ன்னு சொல்லலாம், ஆதரவாளர்ன்ற பக்தர்னே சொல்லலாம். அவர் கடந்த அண்ணா கலைஞர் 100ஆண்டு சிறப்பு மலர், அரசு வெளியிட்ட சிறப்பு மலரில் தன்னுடைய கட்டுரையை அண்ணா கருணாநிதி எப்படி கலைஞரானார் என்ற தலைப்பில் மிகப்பெரிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்கார். அப்படியேப்பட்ட நபர் மீது யூபா சட்டத்தின் கீழ் திடீர்னு கைது பண்ணுறாங்க. அப்போ அதை கைது பண்ணி சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தமிழக அரசுக்கு எதிராக நம்ம கொண்டு போகும்போது அவசரமாக அந்த வழக்கை நாங்கள் என்ன பண்ணுறாங்க, என்ஐஏ கிட்ட கொடுக்குது தமிழக காவல்துறை. அப்போது இதெல்லாம் வன்மம் இல்லையா? இதெல்லாம் பேசக்கூடாதா? ஏன் வன்மம்? உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்றாங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டு, சும்மா ஒன்று சொல்கிறேன். நான் நிறைய இருக்குது, அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்போது ஒரு திமுக அரசு சிறுபான்மை மக்களுடைய, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை 100% பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, அப்போ அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே இது போன்ற ஒரு கொடுஞ்செயலை செய்யும்போது நாங்கள் ஒன்றும் அண்ணா அறிவாளி அடிமைகள் இல்லையே, அடிமைகள் இல்லை. அதனால எதற்கு தான் செய்வோம். உங்களுக்கு ஜனநாயக அடிப்படை உரிமை இருக்கிறது, அது இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மேல்மா சிப்காடு விஷயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், அல்லது பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகள் விஷயமா இருக்கட்டும், அல்லது இது குடிநீரில் மரத்தில் கலந்து வேங்கவயல் விஷயமா இருக்கட்டும், இது போல எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம 1-2 இல்லை. முதலில் போராட்ட களத்தில் இல்லை என்று நம்ம தெரிவிக்கவே இல்லையே. ஆனாலும் கூட திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கும்போது திமுக வாழ்க, திமுக ஆட்சி வளர்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன அண்ணா அறிவாளி? சரி, அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய தற்செயலாக ஒரு தவறு இருந்தால் இல்ல, அண்ணா அறிவாளத்தை நான் என்ன சிவாமதி சம்பளமா வாங்குறேன்? இது என்னங்க புது பொருளியா இருக்கு அண்ணா? இந்த அன்பு தம்பி அந்த மாதிரிலாம் நான் வாங்குவேன் நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேன் இல்ல ஒரு கால் salary ஏனா இப்போ யூபிஆர் இந்த அன்பு சகோதரன் இல்ல இது மாதிரி நான் வாங்குவேன் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் யூபி அரசு ரொம்ப நன்றி. இல்ல யூபி அரசு இப்ப சமீபத்துல ஒரு இது வெளியிட்டு இருக்காங்க. அதாவது Facebookல மாநில அரசை பாராட்டினா இவ்வளவு தொகை. சங்கிங்களுக்கு அரசும் சாதனை செய்யக்கூடிய திமுக அரசும் ஒன்னான
என்னை பொறுத்தவரை ஒரு நாணயத்தை இரு பக்கமா தான் என்னண்ணா இது இந்த வசனம் இது பொருந்தாதுண்ணா. இல்ல சரி உண்மையில சார், இல்ல சங்கிகள் உலகம் வேறு, சரித்திர நாயகரா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசு வேறு. எந்த துறையில சங்கிகள் வந்து திமுக அரசுல உள்ள போறாம இருக்குங்க, அது சொல்லுங்க. அப்படி யாரா தவறு செய்யக்கூடிய நபரை தான் கைது செய்து சிறையில் அடிக்கிறார்களே தமிழ்நாடு அரசு, யார தமிழ்நாடு காவல்துறை எங்க யாரை கைது செய்து சிறையில் அடிக்கவில்லை. யாரெல்லாம் யார் பேசுறாங்களா அவங்கள கைது இல்லையா? அதாவது திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை இது போல சோசியல் மீடியால பொது வெளியில சவுக்கு சங்கர் அவர்கள் நேர்மையான முறையில் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு வைத்தால் தமிழ்நாடு காவல்துறை எதற்கு அவர் எந்த ஆதாரம் இல்ல. மணல் மாபியாக்கள் மீது வைத்த விஷயம் பொய்யா? கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது என்று சொல்றது யாரையோ திருப்திப்படுத்த அரசு அதிகாரிகள் தங்களுடைய வாகனங்களை சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னது சரியா தவறா? இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம், புரியுதுங்களா? அப்ப அவ்வளோ விஷயங்கள் வந்து நண்பருக்காக நீங்க பேசுறீங்க, என்ன ஆதாரத்தை பேசியிருக்கிறாரு எழுந்தவுடன் ஒரு அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு, அண்ணனை சொல்லலை அவரை சொல்லுகிறேன், அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு இந்த அமைச்சர் இத்தனை கோடி ஊழல் செய்தார், இந்த அமைச்சர் இத்தனை கோடி ஊழல் செய்தார் வழக்கு போடுங்க. வழக்கு போட மாட்டீங்க. நீங்க ஒரு வட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுகோல்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு கார் ரேஸை பத்தி பேசினாப்புல, இந்த ரேஸ் கொண்டு வரதுக்கு உதயநிதி ஸ்டாலின் முயற்சி பண்றாரு. எதுக்காகனா இந்த நடிகைக்காகனாரு. ஆதாரம் இல்லைங்க, பொய் தானே. ஒரு அமைச்சரா இருக்காப்புல, ஒரு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவரா இருக்காப்புல, அப்படிப்பட்டவர் மீது பொதுதளத்தில் தவறான பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறது போது மாநகராட்சி வழக்கு போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அரச பயங்கரவாதத்தை அவர் மீது தனிநபர் மீது ஏற்றுக்கொள்ளும். திமுக அரசை பார்த்து அரசு பயங்கரவாதம் சொல்றது இது ரொம்ப வேப்பா இருக்குது. அரசு பயங்கரவாத ஒருபோதும் தவறாக நாட்டு மக்கள் மத்தியிலே திணிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு இல்லையா? திமுகவுடைய அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளான நபர் நானு, புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போதுதான் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்போது இருந்த காவல்துறை மாறுதோ அப்பவே அது மக்கள் நலனுக்கு எதிராக பல எடுத்துக்காட்டு சொல்லிட்டே உங்க காலகட்டத்துல 90 சில்லறல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக யாரோ ஒரு சில காவல்துறை நீங்க சொன்னீங்க சவுக்கு சங்கர் வந்து பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சீங்கல்ல, இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஏன் அந்த கேஸை சேர்த்து நீங்களே ஒரு 4 கேஸ் போட்டு விட வேண்டியது பொய்யான கேஸா இருந்தாங்க அமைச்சர்கள்? அதுதாங்க பல வழக்கு அவர் பேசிய வாய்க்கொழுப்பு வழக்கெல்லாம் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்க விஷயம் பண்ணல, அதாங்க அமைச்சர்கள் மேல அவர் சொன்ன குற்றச்சாட்டு, அதாங்க அவருடைய குடும்ப நலனை கருத்தில் கொண்டு போனா போட்டு விட்டு இருக்கலாம். என்ன குடும்ப நலன் அப்படி பெண் காவலர் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு குடும்ப நலன் பொது வாழ்க்கை முழுசா வரலையா சார்? அதான் சார் யாரோ ஒரு வன்மத்தோடு பேசக்கூடிய நபருக்காக வழக்கு போடுங்க. அனைத்துக்கும் மான நஷ்ட வழக்குல சுருக்கிட முடியாது சார், கைது சிறையில் தான் அடிக்கணும். அதான் நீங்க அந்த வழக்கு செஞ்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு காவல்துறை அதுதானே செஞ்சிருக்காங்க. நான் இதை பேசுனதற்கு தவறுன்னு சொன்னா என் மீது நீதிமன்றத்தை வழக்கு போடுங்க. அதுதானே சார் பண்ணிருக்காங்க. நீங்க பொய் வழக்கு தானே போறீங்க. அது எப்படி சார் நீங்க பொய் போடுறது? அவரு வந்து அந்த நீதிமன்றத்துல முடிவு கஞ்சா வச்சிருந்தா கஞ்சா குடிச்சா நீதிமன்றத்துல முடிவு எதிர்கட்சி முழு ஆதரவு கொடுக்குறாங்க, எதிர்கட்சி வக்கீல் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அவங்க வாதாடுவாங்க இல்லையா? ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப ஏன் சார் இவ்வளவு காலையில வந்து உட்காந்துட்டு இது போல இருப்பாரு? நீங்க போடுங்க. இல்ல சார், ஒரு அமைச்சர் திரு காந்தி என்று ஒருவர் இருக்கிறார், அவர் கிட்டத்தட்ட 100 கோடி 500 கோடி ஊழல் செய்ததா ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இவர் தான் வைத்தார். வாய் இருக்குதுன்னா எதை ஒண்ணா பேசிட்டே இருந்தா காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு வேலை வெட்டவங்க எழுதி போட்டுட்டே இருக்குமா? சிறையில் தாங்க போடும். ஏன் கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கள்ளச்சாராயம் வந்து ஆறாவோடுது, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் காரணம்னு சொல்லி கள்ளக்குறிச்சி சாராய மரணங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்காப்புல. பேசினப்பலே இல்லையா சங்கர்? அப்போ சங்கர் பேசுனது எந்த எம்எல்ஏ பேசினாரு? திமுக எம்எல்ஏக்கள். அதுதான் பட்டுக்கதை, இதுதான் வாய்க்கொழுப்பு அவருக்கு நடந்தது. இல்ல சார் இருங்க சார், கள்ளச்சாராய சாவு நடந்தது இருங்க சார். அங்க இருக்கக்கூடிய அதிமுக பிரபு என்பவர் தான் சார் எம்எல்ஏ.
அப்ப திமுக மேல சம்பந்தம் இல்லாத ரிஷிவந்தி தொகுதியினுடைய எம்எல்ஏ ஒரு நபர் தான் திமுக நபரை அவர் குறிக்கிறாரு. அரசியல் தெளிவே இல்லை. எப்படி சார் அவர் என்ன வசந்த கார்த்தி என்ன சொல்றாரு? அவர் சொன்ன திமுக எம்எல்ஏ அவர் தான் சார். நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய தொகுதி எம்எல்ஏ யார் சார்? கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். அவரை நீங்க குற்றச்சாட்டு வைக்காம பக்கத்து தொகுதியில் இருக்கிற ரிஷிவந்தி தொகுதியினுடைய எம்எல்ஏ வசந்த கார்த்தியனை சொல்லி நீ வன்மத்தோட திசை திருப்பினா காவல்துறை சால்வ போட்டு நெத்தல் பாக்கல. என்ன சொல்றீங்க? அதாவது வன்மத்தோட வைக்கல. அப்ப அந்த குற்றச்சாட்டு அந்த நேரத்துல சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப 58 பேர் செத்து இருக்க மாட்டா. ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு நிதின்னு சொல்லிட்டு மக்களுடைய வரி பணம் வேஸ்டா போயிருக்காரு. விசாரணை இருக்கு, திட்டமிட்டு யாராவது செஞ்சிருக்கிறாங்களா, இந்த அரசுக்கு அவப்பேர் ஏற்படுத்தினதா இந்த மரத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்களா, பல கோணங்கள் விசாரணை இருக்கு. அதே இவர் சொல்லக்கூடிய கள்ளக்குறிச்சி விவகாரத்துல இருங்க, இதே சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு பள்ளி மாணவி இறந்துட்டு அந்த இறப்பை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அந்த பள்ளி மாணவிக்கு ஆதரவா இருக்கிறாங்க, பாவம் அந்த முதலாளிக்கு யார் ஆதரவா இருக்கிறாங்க, நான் தானே பேசணும்னு சொன்னாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்க அவமானம். இது மனித நியாயமா சார்? அப்ப பணத்தை வாங்கி தானே பேசியிருப்பீங்க. அது பேசுனது தவறுன்னு அது எனக்கு சங்கருக்குள்ள விஷயம். அது உங்களுக்கு சங்கர் சார் ஸ்ரீமதிக்கு ஆதரவா நான் பேசினேன், ஸ்ரீமதிக்கு எதிராக அவர் பேசினாரு. சரி, இது வரவேற்கிறீங்களா? நான் எப்படி வரவேற்கிறேன் கேக்குறேன். இதுதான் ஒட்டுமொத்தமா இது போன்றதான் தொடர்ந்து வன்மத்தோடு பொய் பிரச்சார பேசுறா சார். கருத்து இந்த கருத்தை அவர் ஏத்துக்கலன்றாரு. அதுதான் இது போல எல்லா கருத்தையும் ஏத்துக்கல. அது ஏன் அண்ணா திடீர்னு ஒட்டுமொத்த கருத்தை ஏத்துக்க மாட்டாரு, அதை 1-2 மட்டும் ஏத்துறாரு எனக்கு தெரியல. சரிங்க சார், அது அண்ணனுடைய மனசாட்சி தான் தெரியும். காத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு தகவல்களை கூறினீங்க, உங்க மிக்க நன்றி சார்.